ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவகாமி கார்டன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனில் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக வந்திருக்கிறோம். காலையில் நம்ம 2 நாளைக்கு ஒரு முறை முன்னாடிலாம் செடிக்கு ஃபெர்டிலைசருக்கு மிக்ஸ் பண்ணி தண்ணி கொடுப்போம். இன்றைக்கி நான் வாழைப்பழ கரைசல் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அது நம்ம இன்றைக்கி எல்லா செடிக்கும் நம்ம ஒரு டப்பா ஊற்றலாம். ஏன்னா வெயில் நிறைய இருக்குது. ஒரு 3 நாளாக 4 நாளாக இந்த வெயிலில் செடி ரொம்ப வாடி போயிடுது. செம்பருத்தி பூவும் பூக்க மாட்டேங்குது பாருங்கள். எல்லா செடியும் இவ்வளோ வாடி போயிருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம காலையில் ஒரு முறை சாயங்காலம் ஒரு முறை நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றுறதால இவ்வளோ நல்லா இருக்குது நம்ம செடி. இன்றைக்கி நம்ம நேற்று நம்ம சாயங்காலம் நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு போனோம். அதனால் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த தண்ணி எல்லா செடிக்கும் நம்ம கொஞ்சம் ஊற்றிடலாம். பாருங்கள், நம்ம மல்லிகைப்பூ செடியில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தான் நம்ம அந்த புண்ணாக்கு கரைசலை ஊற்றிட்டு போனோம். இப்போ எல்லா கலையிலையுமே அரும்பு வந்திருக்குது. இந்த மருந்து இது நம்ம கலந்தும் கொடுத்தோம் செடிக்கு. கம்போஸ்ட்டு, எருவு எல்லாமே, வேப்பம் புண்ணாக்கு எல்லாம் கலந்து எல்லா செடிக்கும் 2 கை நம்ம போட்டோம். இப்போ பாருங்கள், நம்ம சம்பங்கி செடியில் ஒரு களை அந்த பூத்து முடிஞ்சு போச்சு. இது இது புதுசாக நான் நேற்று மாற்றி நட்டுட்டு போனேன். சின்ன டப்பாயிலேருந்து பெரிய பக்கெட்டில் நட்டு வச்சுருக்கிறேன். இதில் 2 கலையில் சம்பங்கி பூ வந்திருக்குது. 3 கலையில் வந்திருக்குது. 3 நான் அது பூத்துச்சுன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் காட்டுறேன். நம்ம புது மண்கலவை ரெடி பண்ணி வேறு தொட்டியில் செடிங்களை நம்ம மாற்றி வச்சோம். அதனாலே நம்ம செடி நல்லா இருக்குது. இந்த கனகாம்பரம் பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ காஞ்சி போன மாதிரி முனையிலெல்லாம் ஃபுல்லாக அப்படியே வாடி போயிடுச்சு வெயிலில். 2 நாளைக்கு முன்னாடியே இந்த பூ நம்ம பறிச்சிருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம கனகாம்பரம் பூவெல்லாம் நம்ம பறிச்சிட்டோம். இதுவும் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் வீடியோவில் காட்டுறேன். இந்த இருவாச்சி மல்லியும் எல்லாம் மொத்தம் ஃபுல்லாக காஞ்சியே போயிடுச்சு. புதுசாக நட்ட செடி. இந்த கனகாம்பர செடியில் நிறைய கனகாம்பர செடி சின்னதாக முளைஞ்சிருக்குது. அதுவும் உங்களுக்கு தெரியும். பாருங்கள். இதில் ஒன்று எக்ஸ்ட்ரா 2 வந்திருக்குது. சம்பங்கி நம்ம கத்திரிக்காய் செடியில் ஒரு கத்திரிக்காய் வச்சுருக்குது. பூவும் பொட்டுது, வெயிலில் வாடி போயிடுது. செம்பருத்தி செடியில் நிறைய சுற்றி அரும்பு தான் வச்சுருக்குது. ஆனால் பூ ஒன்றுமே பூக்கலை. அரளி செடியில் ஒரு கலையில் அரும்பு வந்திருக்குது. ஆரஞ்சு கலர் செம்பருத்தி செடியிலே நிறைய அரும்பு வச்சுருக்குது. சாமந்தி செடியில் அரும்பு வச்சுருக்குது. ஆனால் ஒன்றும் பூக்கலை. அதுக்கு என்ன ப்ராப்ளம் என்னான்னு ஒன்றுமே தெரியல. ஜூன் மாதமும் வந்துச்சு, ஆனால் ஒன்றும் பூக்க ஆரம்பிக்கலை. பாருங்கள், இதில் மஞ்சள் எல்லாம் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம கார்டனில் உள்ளதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தினமும் 2 நாளைக்கு ஒரு முறை நம்ம செடிக்கு ஏதாவது ஒரு பழ கரைசலோ இல்லை புண்ணாக்கு கரைசலோ ஏதாவது நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் செடிக்கு. இது நம்ம கார்டனில் பூத்த கனகாம்பரம் பூ, செம்பருத்தி பூவும் இருக்குது. இதில் செம்பருத்தி ஃபுல்லாக பூக்கவே இல்லை. அது அப்படியே மூடினே இருக்குது அரும்பாவே. பாருங்கள், பூக்காமல் அப்படியே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம். இன்னும் 2 நாள் பொறுத்து மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மழை வந்த பிறகு நம்ம கார்டன் மாறுதான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அப்புறம் தான் நம்ம செடி நல்லாயிருக்கும். மழை பெஞ்சால் தான் நம்ம கார்டனுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். இது போல் வீடியோ நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.